உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் முதல் நாளை காண செய்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தையும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். இந்த பரிசுத்தமான இந்த முதல் நாள் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடப் போகிற உன் தேவனமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று சொல்லி பரிசுத்தம் உள்ள தேவனாய் கர்த்தர் தம்மை ஆராதிக்கிற தம்முடைய ஜனத்தை குறித்து சொல்லுகிறான். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை குறித்து சொல்லுகிறான், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று சொல்லி பரிசுத்தம் உள்ள தேவனை கர்த்தர் சொல்லுகிறான். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரவும் பகலும் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய பரிசுத்த பாதத்திலே மண்டிட்டு கிடந்து தேவனை ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை துதித்து உயர்த்துகிறதான தம்முடைய ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறான், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என்னுடைய உக்கிரத்தின் பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்திலே ஆண்டவர் 2 விதமான பாத்திரத்தை குறித்து சொல்லுகிறான். முதலாவதாக ஒரு தத்தளிப்பாகிய பாத்திரம், இரண்டாவதாக உக்கிரகமாகிய பாத்திரம். தத்தளிப்பு என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? நடுக்குளத்திலே நிற்கிறதான மனிதன் நீச்சலும் தெரியாது, கரை சேர முடியாது, நடுக்குளத்திலே நின்று தன்னுடைய 2 கரங்களை போட்டு அடித்து எனக்கு வந்திருக்கிறதான இந்த ஆபத்திலிருந்து யார் என்னை விடுவித்து கரையிலே கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற ஏக்கம்தான் தத்தளிப்பு என்கிற வார்த்தையின் அர்த்தம். இதற்கு இன்னுமாக ஒரு அர்த்தத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையும் கிடைக்காதா? என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் கிடைக்காதா? என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காதா என்கிற ஏக்கம்தான் தத்தளிப்பு என்கிற வார்த்தையின் அர்த்தம். இரண்டாவதாக உக்கிரகமாகிய பாத்திரம். வேத அகராதியை பார்க்கும் பொழுது இந்த உக்கிரம் என்ற வார்த்தைக்கு பொல்லாப்பு என்று சொல்லி அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உக்கிரகமாகிய பாத்திரம், பொல்லாப்பாகிய பாத்திரம், இந்த 2 விதமான பாத்திரத்தை நீங்கள் யார் யார் சுமந்து திரிகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதான இந்த தத்தளிப்பாகிய பாத்திரத்தையும் இந்த உக்கிரகமாகிய பாத்திரத்தையும் பரிசுத்தம் உள்ள தேவன் உங்கள் வாழ்வை விட்டு அகற்றி நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய், கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட்ட பாத்திரமாய் மாற்றும்படிய தேவன் இன்றைக்கு விரும்புகிறார். ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த பரிசுத்தமான காலை நேரத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த 2 விதமான பாத்திரத்தை சுமந்து வந்த ஒரே ஒரு ஸ்திரீ தான் அன்னாள் என்று சொல்லப்படுகிறதான ஸ்திரீ. அவளுக்குள் என்னையா தத்தளிப்பு இருந்தது, அவளுக்குள் குழந்தை செல்லம் இல்லாத தத்தளிப்பு அன்னாளுக்குள் இருந்தது. அன்னாளுக்குள் என்னையா உக்கிரம் இருந்தது, குழந்தை செல்லம் இல்லாத உக்கிரகமாகிய பாத்திரம் அன்னாளுக்குள் இருந்தது. வேத வசனம் அவளை கொடுத்து சொல்லுகிறது, அன்னாளுடைய சக்கலத்தியாகிய பெனினாள் இந்த அன்னாளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது இந்த அன்னாள் அவள் சாப்பிடாமல் முழுகவும் அழுது கொண்டிருப்பாள். அப்பொழுது அன்னாளுடைய புருஷனாகிய எல்கானா அன்னாளை பார்த்து, அன்னாளே நீ ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லி அநேக விதமான ஆறுதலான வார்த்தைகளை அன்னாளுக்கு சொல்லியும் அன்னாள் ஆறுதல் அடையவில்லை. ஏனெனில் அன்னாளுக்குள் தத்தளிப்பாகிய பாத்திரம் இருக்கிறது, ஏனெனில் அன்னாளுக்குள் உக்கிரகமாகிய பாத்திரம் இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, அந்த அன்னாளுடைய புருஷனாகிய எல்கானா பண்டிகை தோறும் தேவனை பணிந்து கொள்ளவும், பரிசுத்தமுள்ள தேவனை சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும், பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஆராதனை செலுத்தி பலியிடவும் கடந்து செல்லும் பொழுது அந்த பெனினாளை விட இந்த அன்னாளை அதிகமாய் நேசித்தபடினால், அந்த பெனினாளை விட இந்த அன்னாளை எல்கானா மிகவும் அதிகமாக சிநேகித்தபடினால் 2 மடங்கு பங்கு போட்டு கொடுப்பான். ஆனால் அன்னாள் திட்டமாய் தெளிவாய் ஒன்று அறிந்திருந்தான், என்னுடைய புருஷனாகிய எல்கானாவினால் எனக்கு அநேக விதமான ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல முடியும், என்னுடைய புருஷனாகிய எல்கானாவினால் எனக்கு அநேக விதமான ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல முடியும், என்னுடைய புருஷனாகிய எல்கானாவினால் என்னை அதிகமாய் சிநேகிக்க முடியும், என்னுடைய புருஷனாகிய எல்கானாவினால் 2 மடங்கு பங்கு போட்டு எனக்கு தர முடியும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான இந்த குழந்தை செல்லம் இல்லாத தத்தளிப்பாகிய பாத்திரத்தை, இந்த குழந்தை செல்லம் இல்லாத உக்கிரகமாகிய பாத்திரத்தை என்னுடைய வாழ்வை விட்டு அகற்ற முடியாது என்று சொல்லி அன்னாள் திட்டமாய் தெளிவாய் அறிந்தவளாய் அன்னாள் தேவ சமூகத்தில் வந்தாள். அன்னாள் தேவ சமூகத்தில் எப்படி வந்தாள்?
தத்தளிப்பாகிய பாத்திரத்தை சுமந்து வந்தான், உக்கிரகமாகிய பாத்திரத்தை சுமந்து வந்தான், மிகவும் கண்ணீரை சுமந்து வந்தான், சிறுமைப்பட்ட அனுபவத்தோடு கூட அன்னாள் தேவ சமூகத்தில் வந்தான். 1 சாமுவேல் அதன் 1வது அதிகாரம் அதன் 10-11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அன்னாள் சொல்லுகிறான், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தான். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவது இல்லை என்று சொல்லி அன்னால் தேவ சமூகத்தில் வந்து பொருத்தனை பண்ணி ஜெபித்தான். அன்னால் தேவ சமூகத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றி மிகுந்த கிளேசத்தோடு கூட மிகுந்த நெருக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட மிகுந்த கண்ணீரோடு கூட அன்னால் தேவ சமூகத்தில் வந்து தன் விண்ணப்பத்தை பரிசுத்தமுள்ள தேவனுக்கு எதிராய் அவள் பொருத்தனை பண்ணி செலுத்தினாள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. என கருமையான தேவனுடைய பிள்ளை அன்னால் வெகு நேரம் தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் வடித்து தன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றினான். வேத வசனம் சொல்கிறது, இதை ஆசாரியனாகிய ஏலி அவன் திட்டமாய் தெளிவாய் அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். இப்பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, அவன் தன் இருதயத்திலே அந்த ஆசாரியனான ஏலி தன் இருதயத்திலே நினைக்கிறான், ஒருவேளை இந்த அன்னாள் இவள் வெறுத்திருப்பாள் என்று நினைத்து அவளிடத்திலே போல் சொல்லுகிறான், உன் குடியை உன்னை விட்டு விலக்கி என்று சொல்லுகிறான். அப்பொழுது ஆசாரியனாகிய ஏலிக்கு அன்னாள் சொன்ன ஒரே ஒரு பதில், நான் திராட்சை ரசமாகவில்லை மதுவாகிலும் குடிக்கவில்லை, இந்நேரம் மட்டும் என் பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்தில் வந்து என் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி கொண்டே இருந்தேன். எப்படி வேதத்தை வாசிக்கும் பொழுது எப்படி அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து தன் இருதயத்தை ஊற்றினாள் தெரியுமா? அதே 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதன் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிரேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். என கருமையான தேவப்பிள்ளை, இந்த வேத அகராதியை பார்க்கும் பொழுது இந்த மிகுதியான விசாரம் கிளேசம் என்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசாரம் என்ற வார்த்தைக்கு கவலை என்றும் மனவேதனை என்று சொல்லி அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிளேசம் என்ற வார்த்தைக்கு துக்கம் என்றும் அவமானம் என்று சொல்லி அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அன்னாள் எப்படி தேவ சமூகத்தில் வந்தான், அவமானத்தை சுமந்து வந்தான், துக்கத்தை சுமந்து வந்தான், மன கிளேசத்தை சுமந்து வந்தான், மனவேதனையை சுமந்து வந்தான். தத்தளிப்பாகிய பாத்திரம் அவளுக்குள் இருக்கிறது, உக்கிரகமாகிய பாத்திரம் அவளுக்குள் இருந்தது. அண்ணா ஆசாரன ஏனிடத்தில் சொல்லுகிறான், இந்நேரம் மட்டும் என் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சமூகத்தில் வந்து மிகுதியான விசாரத்தினாலும் மிகுதியான கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் என் கர்த்தருடைய சமூகத்தில் என் இருதயத்தை ஊற்றிக்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது ஆசாரனாகிய ஏலி அன்னாளுக்கு சொன்ன ஒரே ஒரு பதில், நீ இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்தில் எதை கேட்டாயோ அதை பரிசுத்தம் உள்ள தேவன் உனக்கு கட்டளையிடுவாராக. எப்பொழுது அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து தன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றினாலும் அதற்கு அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அந்த அன்னாளுடைய விண்ணப்பத்தை பரிசுத்தமுள்ள தேவன் கேட்டு அவளை கர்த்தர் நினைத்தருளி அவள் எப்படி பொருத்தனை பண்ணி பரிசுத்தமுள்ள தேவனுக்கு எதிராக தன் விண்ணப்பத்தை ஏறெடுத்தாலும் அப்படியே பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன் அவளுக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தை நல்ல ஒரு சாமுவேலை கொடுத்து அந்த அன்னாளை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். இந்த அன்னாள் தான் சொல்லுகிறான். அதே 1 சாமுவேல் அதன் 1வது அதிகாரம் அதன் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். என கருமையான தேவ பிள்ளை, நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய விண்ணப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு தேவன், நம்முடைய மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஒரு தேவன், நம்முடைய துக்கங்களை சந்தோஷமே மாற்றுகிற ஒரு தேவன். இந்த பரிசுத்தமான இந்த காலை நேரத்தில் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா கிளேசங்களை அகற்றி, எல்லா அவமானங்களை அகற்றி, எல்லா நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளை கர்த்தர் அகற்றி உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்ய, இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் துக்கத்தை சுமந்து வந்த அன்னாள் சொல்லுகிறான். அதே 1 சாமுவேல் அதன் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் கலைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் தத்தளிப்பாகிய பாத்திரத்தையும் உக்கிரகமாகிய பாத்திரத்தை சுமந்து வந்த அன்னாள் சொல்கிறான், உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் கண்ணீரை மனவேதனையும் கிரேசத்தை அவமானத்தை சுமந்து வந்த அன்னாள் சொல்கிறான், உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். இந்த அன்னாள் தான் சொல்லுகிறான். அதே 1 சாமுவேல் அதன் 2வது அதிகாரம்
அதன் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் அவர் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். என கருமையான தேவ பிள்ளையே, ஒரு மனிதனை உயர்த்துகிறவர் கர்த்தர், ஒரு மனிதனை தாழ்த்துகிறவர் கர்த்தர், ஒரு குடும்பத்தை உயர்த்துகிறவர் கர்த்தர், ஒரு குடும்பத்தை தாழ்த்துகிறவர் கர்த்தர், ஒரு தேசத்தை உயர்த்துகிறவர் கர்த்தர், ஒரு தேசத்தை தாழ்த்துகிறவர் கர்த்தர் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இன்றைக்கு அன்னாளை போல உங்கள் இருதயத்தில் ஒருவேளை இந்த அன்னாளை போல நீங்கள் குழந்தை செல்லம் இல்லாத தத்தளிப்போடு இருக்கலாம், கடன் பார என்ற தத்தளிப்போடு கூட இருக்கலாம், வியாதி என்ற தத்தளிப்போடு கூட இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்காதா, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று சொல்லி என்றைக்கு ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை ஏதோ ஒரு கோணத்தில் ஏதோ ஒரு தத்தளிப்பின் அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற அனைத்து தத்தளிப்பாகிய பாத்திரத்தை உக்கிரகமாகிய பாத்திரத்தை பரிசுத்தமுள்ள தேவன் உங்கள் வாழ்வை அகற்றி அன்னாளை ஆசீர்வதித்தாரே, அன்னாளுடைய மனதின் விருப்பத்தை நிறைவேற்றினாரே, அன்னால் தத்தளிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட இருந்த சூழ்நிலையோடு கூட அன்னாளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அனைத்து தத்தளிப்பாகிய பாத்திரத்தையும் அனைத்து உக்கிரகமாகிய பாத்திரத்தையும் அவருடைய வாழ்வை விட்டு அகற்றி அன்னாளை அந்த தத்தளிப்பை மாற்றி அன்னாளை ஆசீர்வித்த அன்னாளை மேன்மைப்படுத்தின பரிசுத்தமுள்ள தேவன், அன்னாளை ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் மாற்றின பரிசுத்தமுள்ள தேவன் இந்த காலை நேரத்தில் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவர். அன்னாளை போல மிகுதியான விசாரத்தோடும் மிகுதியான சுகலேசத்தோடும் நாம் ஒரு மனதோடு ஜெபிக்க முடியும். இந்த காலை நேரத்தில் இந்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஜெபிக்கலாமே. பரிசுத்த பிதாவே, இந்த பரிசுத்தமான இந்த காலை வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாக்கு தத்தத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே. இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று சொன்னீங்களாப்பா. அந்நாள் உங்க சமூகத்தில் வந்து கண்ணீர் வடித்து அழுது ஜெபித்து தன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றின பொழுது அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அனைத்து தத்தளிப்பாகிய பாத்திரத்தை உக்கிரகமாகிய பாத்திரத்தை அவள் வாழ்வை விட்டு அகற்றி அவளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட்ட பாத்திரமாய் மாற்றின பரலோகத்தின் தகப்பன் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அனைத்து தத்தளிக்கப்பட்ட அனுபவங்களும் அனைத்து உக்கிரகமாய பாத்திரங்களும் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்வை விட்டு குடும்பங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். வியாதி என்ற தத்தளிப்புகள், கடன் பாரம் என்ற தத்தளிப்புகள், பல்வேறு சோதனை என்ற தத்தளிப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்வை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே அப்பா, இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த இன்னைக்கு நீங்க வசனத்தை என்ன நோக்கத்தோடு அனுப்ப ஆண்டவர் சித்தம் கொண்டீங்களோ இன்னைக்கு அற்புதத்தை செய்கிறதற்காக, இன்னைக்கு உங்க வசனத்தின் மூலமாக ஜனங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவதற்காக, அற்புதங்களை செய்கிறதற்காக, அதிசயங்களை நடப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தத்தளிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அனைத்து தத்தளிப்புகளும் அனைத்து உக்கிரகமாய பாத்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு பிள்ளையுடைய மனதின் விருப்பங்களை நீங்க நிறைவேற்ற போறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்படி ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை நடப்பித்ததற்கு உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே வியாதிப்பட்ட சரீரத்திலே உங்க வல்லமை ஊற்றுகிறதற்காக, குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா கடன்பாடுகளையும் மாற்றுவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடையூறின் ஆவிகளை ஆவியானவர் துரத்தி அடிக்கிறதற்காக இன்றைக்கு தத்தளிப்புகளை அகற்றி நம்முடைய பிள்ளையுடைய வாழ்வை, குடும்பத்தை ஆண்டவரே, குடும்ப வாழ்வுகளை, தனிப்பட்ட வாழ்வுகளை, கர்த்தாவிய மேன்மைகளை ஆண்டவரே நீங்க கட்டளையிட போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கூட செயலாற்றுக. எங்கள் மூலங்க நாம் உயிரட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாக்குத்தத்த வசனத்தை தந்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி ஆண்டவர்களை நடத்த போகிற அன்புக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க கூட இருந்து செயலாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். சகல துதிகான மகிமை மேன்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென்.